வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். கோபத்தில் இருக்கும்போது ஒருவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை வச்சு இவங்க எப்போவுமே இப்படிதான் ஜட்ஜ் பண்ணுறது தவறு. பிகாஸ் கோபம் என்பது ஒரு எமோஷன்ஸ். அது வரும் போகும். 24/7 எப்போதும் ஒரே எமோஷனோடு நம்ம இருக்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தால் அது வியாதி ஆர் சம் டிஸார்டர். அது எந்த எமோஷனாக இருந்தாலும் சரி, அழுகை, சிரிப்பு, கோபம், பயம், இது எல்லாமே எமோஷன்ஸ் தான். ஸோ ஆல் எமோஷன்ஸ் ஆர் டெம்பரரி. அப்போ கோபம்ன்ற எமோஷனும் டெம்பரரி தான். அதை ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் ஈகோ. ஈகோ இஸ் நத்திங் பட் டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஸோ ஒருவர் இயல்பு நிலையில இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை வச்சுத்தான் அவங்களுடைய உண்மைத்தன்மையை ஆராய முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த 10 நிமிட 15 நிமிட கோபத்தை வைத்து பாத்தியா உன் சுயரூபம் இதுதான், உன் சுயரூபம் வெளியே வந்துருச்சுன்னு அதையே பிடிச்சுக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பேட் ஃபேஸ் இருக்கு. நம்ம ஒருவருடைய இன்னொரு முகத்தை ஆர் பேட் ஃபேஸை வெளியில கொண்டு வரணும்னு அவங்களை ட்ரிகர் பண்ணிட்டு பாத்தியா இதுதான் உன் சுயரூபம்னு சொல்வது தவறு. ஒருவரிடம் எதை அதிகம் தேடுறீங்களோ அதை நிச்சயம் கண்டடைவீர்கள். ஒருவரிடம் லவ் அண்ட் கேரை தேடுனீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கித்தான் இருக்கும். சண்டை கோபத்தை தேடுனீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கித்தான் இருக்கும். ஒரு கோபம் எப்போ பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுதுன்னா, கணவன் மனைவி இருவருக்குள் ஒருவருக்கு மட்டும்தான் கோபப்படும் உரிமை உண்டு, இன்னொருவருக்கு கோபப்படும் உரிமை கூட கிடையாது என்று வரும்போதுதான் நீங்க சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். கணவன் கோபப்படும் போது மனைவி அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்க ஏதோ ஒரு எரிச்சலோ கோபத்துல இருக்காங்க, இப்ப நம்ம எது பேசினாலும் சண்டை வரும்னு சுதாரிக்கிற மாதிரி, கணவனும் மனைவி ஏதோ ஒரு எரிச்சல் கோபத்துல இருக்கும்போது, சரி அவங்க ஏதோ ஒரு கோபத்துல இருக்காங்க, இப்ப எதுவும் பேச வேண்டாம், லெட்டர் பர்ஸ்ட் அவுட்னு விட்டுட்டா அதோட முடிஞ்சிடும். சேம் டைம் உங்க ஸ்பௌஸ் உங்ககிட்ட கோபப்படும் போது, நம்ம தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் ஏன் நம்ம கிட்ட இப்படி கோபப்படுறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இதே மாதிரி நீங்க கோபப்படும் போதும் உங்க ஸ்பௌஸ் அதை எப்படி சிரிச்சுக்கிட்டே லைட்டா ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத உங்க நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடுவீங்க. பொதுவாகவே வைஃப் கோபப்படும் போது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டே பிள்ளைகளோட சேர்ந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு அதை பெரிய சண்டையாக விடாம பார்த்துக்குவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கோபப்படும் போது அதை நிறைய மனைவிகளால, இப்ப இருக்கிற இளம் வயது மனைவிகளால அதை லைட்டா எடுத்துக்கவே முடியறதில்லை. இவர் 1% கோபப்பட்டா பதிலுக்கு அவங்க 4% கோபப்படும் போது சின்ன சண்டை கூட பெருசாகிவிடும். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல, பட் யாருக்கு பொருந்துதோ அவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் நம்ம ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் நம்மளை இப்படி திட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது சரியாகவே இருந்தா கூட அந்த நேரத்துல அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியில உங்க ஸ்பௌஸ் இருக்க மாட்டாங்க. சோ அந்த நேரத்துல நீங்க கொடுக்கக்கூடிய நியாயமான காரணங்களும் விளக்கங்களும் உங்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படும். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிவில ஒரு ஜோக் பார்த்துட்டு உங்க ஸ்பௌஸ் பயங்கரமா சிரிக்கிறாங்க. பட் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இதுக்கு போய் இப்படி சிரிக்கணுமான்னு கூட தோணலாம். பட் அந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு ஜோக்கான்னு சொல்றதை விட்டுட்டு அவருக்கு அது ஜோக்கா ஃபீல் ஆயிருக்கு, சிரிச்சுக்கிட்டு போகட்டும்னு விட்டுருங்க. பிளஸ் ஒரு கோபம் சண்டையாக மாறுவதற்கான காரணம் ஒருவரை முழுமையாக கோபப்பட அனுமதிக்காததால் தான். ஒருவரை முழுமையாக கோபப்பட அனுமதியுங்கள், ஊன்னு கத்திட்டு அமைதியாயிடுவாங்க. பட் நான் இப்ப சொன்னது எல்லாமே 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் அப்ளை ஆகும். நீங்க சுதாரிக்க வேண்டிய இடம் எதுனா, ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் 2 பேர்ல யாராவது ஒருவர் ரேஸ் ஆகும்போது இன்னொருவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தாலே அங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்குள் தீர்க்க முடியாத பிரச்சனை சண்டை வரும்போது கடைசியா உங்களுக்கு உங்க ஸ்பௌஸ் முக்கியமா இல்ல அவங்க செய்த தவறு முக்கியமானு யோசிச்சுக்கோங்க. ஏன் ஒருவரை முழுமையாக கோபப்பட அனுமதியுங்கள் சொல்றேன்னா, இயல்பு நிலையில இருக்கும்போது சொல்ல முடியாத சில உண்மைகள் கூட கோபத்துல இருக்கும்போது பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதுல இருந்து அந்த நபருக்கு உங்கள் மீது என்ன அபிப்பிராயம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோபப்படும் போது அவர்கள் யூஸ் பண்ற பேட் லாங்குவேஜ் தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உண்மை, அதாவது அந்த நபரை பொறுத்த வரைக்கும் உண்மை. நன்றி.